மிக பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகின்றாய். இந்த நொடி வரை உன் வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் உன்னை வந்து சேரும். ஆச்சரியம் என்றால் என்ன என்பதை முழுவதுமாக இன்றைய தினம் நீ உணருவாய். என்னை பார்த்த இந்த நொடி முதல் சரியாக 1 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி வரப்போகின்ற அந்த நல்ல செய்தி உன்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியதாகவும், உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் நிச்சயம் அமையும். எதற்கு இந்த வாழ்க்கை என்று நீ நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பல சோதனைகளை அன்றாடம் அனுதினமும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்றாலே சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்ததாக தான் இருக்கின்றது. அவற்றை எல்லாம் தாண்டி உனக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்வதில் எப்பொழுதும் ஒரு வேகமும் முயற்சியும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். செய்கின்ற விஷயங்களில் கவனமும் ஈடுபாடும் விருப்பமும் இருக்குமேயானால் அந்த கவனம் சிதறாமல் அது வெற்றி வரை செல்லக்கூடிய விஷயமாக மாறும். எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாயோ, எது நடக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாயோ, எது உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் என்று ஆவலாக ஆசையோடு காத்திருக்கின்றாயோ, அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். எவ்வளவு நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்த பொழுதிலும் ஒரு சில விஷயங்களில் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த நொடி நீ சிறிதும் துவண்டு போகாமல், இதுவும் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கின்றது, நன்மைக்காக தான் நடக்கின்றது என்று மன வலிமையோடு உறுதியோடு அந்த நிலையை நீ கடந்து வருவாயானால் அது உனக்கான வெற்றிக்கான பாதையாக அமையும். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பாதகமாக நடந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்ற உணர்வை நீ கொள்ளும் பழக்கத்தை முதலில் விட்டுவிடு. எந்த நிகழ்வு உனக்கு சாதகமாக நடந்தாலும் சரி, பாதகமாக நடந்தாலும் சரி, அதில் இறைவனுடைய ஈடுபாடு என்பது அதிகமாக உள்ளது. அதிக பக்தியை இறைவனின் மீது செலுத்தி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமான என்னுடைய அருள் நிறைந்து காணப்படுவதால் எந்த ஒரு கவலையும் பயமும் உன் வாழ்க்கையை பற்றி நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக தீரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருப்பதால் இந்த கணபதியினுடைய அருள் நிறைந்து உன் வாழ்க்கையில் பொங்கி வழிந்து கொண்டு இருப்பதால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கெட்ட நேரத்தின் காரணமாக இவ்வளவு நாள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து இருப்பதால் இன்பமாக மாறிவிடும். எந்த வழியில் சென்றாலும் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது முழுமையாக என் அருளால் விலகி ஓடிவிடும். நீ சென்றாலே அந்த இடத்தில் தானாக வெற்றி கதவு திறக்கக்கூடிய அளவிற்கு இந்த வெற்றி கணபதியினுடைய அருள் உன் வாழ்க்கையில் இனி தொடர்ந்து வரும். எங்கு நீ சென்றாலும் உனக்கான மதிப்பும் மரியாதையும் தானாக உயரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்கள் எத்தனை வழிகளை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரிந்துள்ளது. அந்த வலியையும் வேதனையையும் உன்னுடைய மனதிலிருந்து முழுவதுமாக போக்குவதுதான் என்னுடைய கடமையாக இப்பொழுது நான் கருதுகின்றேன். உன் மனம் முழுக்க ஆனந்தம் பொங்கி வழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ மனதிற்குள் ஆசையாக என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் அவசரமாக இப்பொழுது நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன் மனதின் வலிகளை புரிந்து யாரும் நடந்து கொள்ளவில்லையே என்று கவலை கொள்ளாதே. இறைவன் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்தும் போகாதே. யார் உன்னை மதிக்கவில்லை என்றால் என்ன, உன்னுடைய மனசாட்சி என்ன என்று எனக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த இறைவனுடைய மதிப்பை நீ அதிகமாக பெற்று விட்டாய். அதனால் தான் இறைவனுடைய மனதில் இன்றளவும் நீ குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இறைவனுடைய பிள்ளையாக திகழும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை நீ சந்தித்த பொழுதிலும் அத்தனையையும் நொடி பொழுதில் நீ சாமர்த்தியமாக வலிமையோடு கடந்து வந்து உனக்கான வெற்றியையும் நீ உன் கரத்தில் பெறுவாய். எதற்கும் பயப்படாமல் நீ இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயம் என்கின்ற ஒன்றை அறவே ஒழித்துவிட்டு தைரியம் என்கின்ற ஒன்றை உன் மனம் முழுக்க நீ எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும்.
சில நேரங்களில் வாழ்க்கையை நீ வெறுத்து விடுகின்றாய், விரக்தியின் உச்ச நிலைக்கு சென்று விடுகின்றாய். அந்த நிலை வரும்பொழுதுதான் உன் மனமானது உன்னால் முடியும் என்கின்ற மந்திரத்தை அனுதினமும் சொல்ல தயாராக வேண்டும். வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் உள்கொண்டு வந்து வேண்டாத விஷயங்களை எல்லாம் வெளியனுப்பிவிட்டு இனிமேல் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை எப்படி காண்பது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வாய். இதுதான் எனக்கு வேண்டும் என்று உன்னுடைய மனம் எதை ஆழமாக நினைக்கின்றதோ அதை தான் நீ பெறவும் செய்கின்றாய். அதனால் எதை சிந்தித்தாலும் அதை தெளிவாக சிந்திக்க தெரிந்து கொள். எதை வேண்டாம் என்று நினைக்கின்றாயோ அதை பற்றிய சிந்தனையை எல்லாம் உன் மனதிற்குள் ஆழம் வரை கொண்டு செல்லாதே. எதை உன் மனம் அதிகம் விரும்புகின்றதோ யோசிக்கின்றதோ அதை தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டிருப்பாய். கவலைகளையும் கஷ்டங்களையும் பற்றி அதிகமாக நீ நினைத்து கொண்டிருப்பதால் மீண்டும் மீண்டும் அதையே ஈர்த்து பெற்று கொண்டிருக்க வேண்டிய நிலை இப்பொழுது உள்ளது. அந்த நிலையை மாற்றத்தான் இக்கணம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உன்னை சுற்றி நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பை உன் அடிமனதிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். பிறரிடத்தில் நீ காட்டக்கூடிய அன்பு உன்னிடத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வரும். உன் மூலமாகவே உனக்கான விஷயங்களை நீ சரி செய்து கொள்வாய். எதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் செயல்களின் மூலமாகவே தீர்க்கும் வழியும் பிறக்கும். கஷ்டங்கள் தீரவில்லையே, நல்லது இன்னும் நடக்கவில்லையே, கடன் சுமையும் குறையவில்லையே, சுபகாரியங்கள் எதுவும் இன்னும் நடந்த பாடு இல்லையே என்று எதிர்மறையாகவே சிந்திப்பதையெல்லாம் முதலில் விட்டுவிட்டு நம் கஷ்டங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றது, நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது, சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கின்றது என்று நேர்மறையாக நீ சிந்திக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நல்ல வளத்தை பெறும். உன் மனம் மிகவும் நலம் நிறைந்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் மாற வேண்டுமானால் உன்னுடைய மனநிலையை நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும். கஷ்டங்களை பற்றி அதிகம் சிந்திக்காமல் நீ இஷ்டப்பட்டதை அடைவதற்கான வழியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீ உன்னை சுற்றி உருவாக்கிக்கொள். அதுதான் மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க வேண்டுமே தவிர எதையாவது யோசித்து கொண்டு சிந்தனையிலேயே முகத்தை சோகமாக வைத்து கொண்டிருக்காதே. அகத்தின் அழகு எப்பொழுதும் முகத்தில் தெரியும். உன்னை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள முயற்சி செய், சந்தோஷம் அடைவாய். பல ஆச்சரியங்கள் இப்பொழுது நடக்க காத்திருக்கின்றது. அதை வரவேற்க தயாராக இரு. நல்லது நடக்கும்.